அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் 2025 அஃபிஷியல் சாம்பிள் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்சிக்யூ பார்த்துடலாம். ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் ஷோன் இன் த கிராஃப். ஸோ இந்த மாதிரி கிராஃபை கொடுத்துட்டு இது என்ன ஃபங்க்ஷன்னு கேட்பாங்க. மோஸ்ட்லி இந்த இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு கிராஃப் கேட்குறாங்க. ஒரு 1 மார்க்கும் ஒரு கேஸ் ஸ்டடி ப்ளஸ் ஒரு 2 மார்க். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கிராஃப்லாம் நல்லா பார்த்துங்க, 6 கிராஃபு நல்லா பார்த்துங்க. அதை வச்சு சம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், இது வந்து சைன் இன்வெர்ஸ், அவங்களே தெளிவாக கொடுத்துட்டாங்க. எல்லாமே வந்து சைன் இன்வெர்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைன் இன்வெர்ஸோட டொமைன் ரேஞ்ச் பார்த்துடலாம். சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும்? -π/2 to π/2. இந்த இடத்துல தீட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும்? -1 to 1. கரெக்டாக? ஸோ ஆக்சுவலாக நமக்கு இந்த -1லேருந்து இப்படி வந்திருக்கும் கிராஃபு, நார்மலான சைன் இன்வெர்ஸ் எக்ஸாக இருந்ததுன்னா. இது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேவா? இது எதில் குறைஞ்சிருக்கு, அது என்ன அப்படின்னு மட்டும் பார்க்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 1 இல்லாமல் ஆஃபில் வந்து நிற்குது. இங்கே வந்து -1/2 இருக்குது. ஓகேவா? அதை தான் நான் இங்கே தீட்டான்னு வச்சுருக்கேன் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக. இல்லைனா இது x1ன்னு கூட எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு x1 இதை எடுத்து போய் இந்த சைன் எக்ஸில் அப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, இந்த x1 என்ன ஆகுது? நமக்கு -1/2லேருந்து 1/2 வரைக்கும் இருக்கா? அப்போ இது ஃபுல்லாக வந்து 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன். சாரி, 1/2. ஓகே, இப்போ இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? அவங்க கொடுத்துருக்க கிராஃபை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? எக்ஸோட வேல்யூ. ஸோ -1/2லேருந்து 1/2 வரைக்கும் இருக்குது. -1/2லேருந்து 1/2 வரைக்கும் இருக்குது. இதனுடைய ரேஞ்ச் வந்து -π/2 to π/2, இதே ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ ரேஞ்சில் எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது இங்கே இருக்கிற எக்ஸும் இங்கே இருக்கிற எக்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அங்கே வந்து நம்ம வெறும் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், இங்கே வந்து x1ன்னு எடுத்திருக்கோம், x1/2ன்னு வந்திருக்கு. அப்போ x1ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2x. ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு போட்டால் தான் இது ரெண்டும் சேமாக இருந்திருக்கும். ஓகேவா? புரியுதாம்மா? ஸோ இங்கே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக 2xன்னு போட்டால் இதுவும் சேம். அப்போ தான் இந்த டொமைனும் இந்த ரேஞ்சும் சேமாக இருந்திருக்கும். இந்த டொமைனும் இந்த ரேஞ்சும் சேர்ந்து தான் நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போது சைன் இன்வெர்ஸ் 2x தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஒன். if for 3 matrix A B C கொடுத்துருக்காங்க, the product AB and AC both are defined and are square matrices of same order. அதாவது ஏபியோட ஆர்டரும் ஏசியோட ஆர்டரும் ஈக்குவலாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக, அதாவது இங்கே இருக்கிற ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணுமா. அப்படி இருக்கும்போது MNPயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறேன். ஏபியோட மேட்ரிக்ஸ் ஆர்டர் பாருங்கள். ஏவோட ஆர்டரில் m×4 இருக்குது. அடுத்து பியோட ஆர்டரில் n×3ன்னு இருக்குது. இப்போ நமக்கு இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது ரெண்டும் சேமாக இருந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ என்னோட வேல்யூ 4ன்னு இருக்கணும். எங்கே இருக்குது பாருங்கள்? ஏபி இது ரெண்டு தான் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ என்னோட வேல்யூ 4. ஓகே, அப்படி மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ என்ன இருக்குது? 3. ஸோ இது m×3. ஏபின்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வருதுன்னா m×3. ஓகேவா? இது முடிஞ்சுது. அடுத்து ஏசி பாருங்கள். ஏ m×4, சி p×q. இப்போ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது அகைன் நமக்கு இங்கே இருக்கிற ஆர்டர் சேமாக இருக்கணும். அப்போ பியோட வேல்யூ 4ஆக இருக்கணும். ரெண்டுத்துலேயுமே பியோட வேல்யூ 4ஆக இருக்குது. ஓகே, ரெண்டுமே கரெக்டு. அடுத்து இந்த m×q, இங்கே m×qன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஏபியோட ஆர்டர் m×3, ஏசியோட ஆர்டர் m×q. அப்போ இந்த எம்மும் க்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல், அதே நேரத்தில் சேம் ஆர்டர்
ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே கவனிங்க, m cross 3 is equal to m cross q, இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லியாச்சு. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் இங்கே இருக்கிற வேல்யூ சேமாக இருக்கணும். ஸோ எம்மோட வேல்யூ 3ஆக இருக்கணும், க்யூவோட வேல்யூ 3ஆக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே எம்மோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. 2ன்னு கொடுத்தோம்னா 2 cross 3 வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து, if the matrix A அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு இஸ் q மேட்ரிக்ஸ், தென் வேல்யூ ஆஃப் ஓகே இந்த q + t டிவைட் பை p + r ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ இது q மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா இங்கே இருக்கிற வேல்யூ ஆரோட வேல்யூ இங்கே இருக்கிற வேல்யூக்கு நெகட்டிவ்க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு மெயின் டயக்னலில் இருக்குது பாருங்கள், இது வந்து மொத்தமே 0. ஸோ அப்போ பியோட வேல்யூ 0. ஸோ பியோட வேல்யூ 0. ஓகே ஸோ அப்போ ஆரோட வேல்யூ -3, கியூவோட வேல்யூ +2, டியோட வேல்யூ +4. இங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைனில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ கியூக்கு ஆப்போசிட்டில் -2 இருக்குது, அப்போ கியூவோட வேல்யூ +2. ஆருக்கு ஆப்போசிட்டில் +3 இருக்குது, அப்போ ஆரோட வேல்யூ -3. சரி இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். கியூவோட வேல்யூ 2 ப்ளஸ் டியோட வேல்யூ 4 டிவைடட் பை 0 -3. 6 by -3 -2. ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து fourth one. If a square matrix of order 4 and the determinant of adjoint A is equal to 27, then A into adjoint A is equal to, okay. ஸோ இது ஆர்டர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 27ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint ஆஃப் A is equal to 27. இது எதுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஹோல் பவர் n-1க்கு ஈக்குவலாக இருக்குமா? இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஆர்டர் வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து n. அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equal to டிட்டர்மினன்ட் ஆஃப் 4 - 1 3. அப்போது இந்த 27 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கியூப்னு எழுதிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஆஃப் A கியூப் ஈக்குவல் டு 27. 27 3 கியூப்னு எழுதணும்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 3ன்னு கிடைக்குது. ஓகே இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? A இன்ட்டு adjoint A. A இன்ட்டு adjoint A நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியணும் பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A இன்ட்டு I. அதே போல் AB ஈக்குவல் டு BA ஈக்குவல் டு I. ஏவும் B இன்வெர்ஸாக இருந்தால் இதுலேயே A இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு A இன்வெர்ஸ் A இஸ் ஈக்குவல் டு I. இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இது ஓகேங்களா? ஸோ ஏவும் A இன்வெர்ஸும் மல்டிப்ளை பண்ணோம்னா I தான் கிடைக்கும். அந்த மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸை மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணும்போது I கிடச்சிதுன்னா ஏவோட இன்வெர்ஸ் B, பியோட இன்வெர்ஸ் A அப்படின்னு சொல்லலாம். அதே போல் A இன்ட்டு adjoint Aயோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I. ஸோ இப்போ நமக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் A வேணும், கண்டுபிடிச்சாச்சு. ஐயோட வேல்யூ யூனிட் மேட்ரிக்ஸ், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போது இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? 3 இன்ட்டு I. ஆப்ஷன்லேயே ஐன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். மறுபடியும் பாருங்கள், இந்த வேல்யூ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும்? டிட்டர்மினன்ட் ஆஃப் A ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A பவர் n-1. அதே போல் A இன்ட்டு adjoint A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு I. இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 5th ஒன் பாருங்கள். த இன்வெர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 3 0 0 0 2 0 0 0 5. ஓகே இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது இந்த மாதிரி மெயின் டயக்னலில் மட்டும் நம்பர்ஸ் இருந்து மற்றதெல்லாம் 0 இருந்தால் இதனுடைய இன்வெர்ஸ் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். 1/3, 2 வந்து 1/2, 5 வந்து 1/5. ஓகேவா? அப்படியே போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு சம்மு வேணும் போட்டு பார்க்கணும் அப்படின்னாலும் போட்டுடலாம். ஃபார்முலா என்ன? 1 டிவைட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் A இன்ட்டு adjoint ஆஃப் A. ஓகே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்ன? அது பாருங்கள் 3 இன்ட்டு 10 30 ஆகும். 1 டிவைட் பை 30. adjoint A இப்போ 3 எடுத்தோம்னா 10ன்னு வரும். ஓகேவா? 10.
அப்புறம் இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்தோம்னா 0 0 0ன்னு வரப்போகுது. இங்கே மிடில் இருக்கிற வேல்யூ மட்டும் தான் வரப்போகுது. அப்போது இந்த வேல்யூ எடுக்கும்போது 15 வரும். அடுத்து இந்த வேல்யூ 5 எடுக்கும்போது இதுக்கான வேல்யூ வந்து 6ன்னு வரும். மற்ற இடத்துல எல்லாமே 0 0ன்னு வரும். இப்போ இந்த இடத்துல 30ஆல் டிவைட் பண்ணிடலாமா எல்லாத்தையும்? டிவைடட் பை 30 டிவைடட் பை 30 டிவைடட் பை 30. ஸோ 0 0 கேன்சல் ஆச்சுன்னா 1/3, 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் 1/2, 1 டைம்ஸ் 30 6ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 டைம்ஸ் 1/5. ஓகேங்களா? ஸோ அப்போது நமக்கு மெயின் டயக்னலில் மட்டும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அதனுடைய இன்வெர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக அந்த நம்பருடைய ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிட்டா அதுதான் இன்வெர்ஸ். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து the value of determinant. ஓகே, ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். cos 67 degree cos 23 degree plus sin 67 degree sin 23 degree equal to cos A cos B plus sin A sin B இருக்கா? ஓ சாரி, இங்கே மைனஸ் வரணுமா? ஓகே, cos A cos B minus sin A sin B. இது வந்து cos A plus Bன்னு எழுதிக்கலாமா? cos 67 plus 23 degree. cos 67 plus 23 80 90. ஸோ cos 90யோட வேல்யூ 0. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7th ஒன். if a function defined by f of x is equal to, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, is continuous at x is equal to pi, then the value of k. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ பையாக இருக்கும்போது இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் கண்டினியூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள், இங்கே எக்ஸுக்கு பதிலாக பையன்னு அப்ளை பண்ணலாம். கே பை ப்ளஸ் 1 ஈக்குவல் டு, இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக பை அப்ளை பண்ணுறோம், காஸ் பை. காஸ் பையோட வேல்யூ -1. ஸோ அப்போ இந்த 1 இந்த பக்கம் போச்சுன்னா மறுபடியும் மைனஸ் ஆகும், -2ன்னு ஆகிடும். கே பை இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ கே இஸ் ஈக்குவல் டு -2/π. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். if f of x is equal to x tan inverse x, then find f dash of x, sorry f dash of 1. ஓகே, f of x கொடுத்துருக்காங்க, இது ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி f dash of 1 கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து uv மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாமா? ஸோ f dash of x is equal to uv dash. x அப்படியே வச்சுக்கிட்டு tan inverse டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by 1 plus x ஸ்கொயர்னு வரும். அப்போ x divided by 1 plus x ஸ்கொயர் ப்ளஸ் tan inverse அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு அப்ளை பண்ணால் f dash of 1 கிடைச்சிடும். ஸோ 1 divided by 1 plus 1 2 ஆகிடும், 2 ப்ளஸ் tan inverse 1 வந்து π/4. ஸோ 1/2 ப்ளஸ் π/4. ஆப்ஷன் இங்கே π/4 ப்ளஸ் 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் சாரி, ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th ஒன். A function f of x is equal to 10 minus x minus 2x square is increasing on the interval. ஓகே, இது எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f dash of x என்ன ஆகுது பாருங்கள், 10 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1, மைனஸ் 2x ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -4x. ஓகே, இப்போ வந்து இன்டர்வல் கேட்குறாங்க. இதுக்கு இன்டர்வல்னால் ஈக்குவல் டு 0 வச்சோம்னா -4x is equal to 1, x is equal to -1/4. ஓகே, இஸ் இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்னால் அந்த நம்பர் வந்திருக்கக்கூடாது, வெறும் இன்க்ரீஸிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அந்த நம்பரை யூஸ் பண்ணலாம், -1/4 யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, லிமிட்டில் -1/4 எங்கே இருக்குது? எல்லாத்துலேயுமே மைனஸ் இந்த இடத்துல இல்லை. ஸோ இந்த ஏசிடி இந்த மூணுத்துலேயும் வந்து -1/4 நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இன்க்ரீஸிங்னா இஸ் கிரேட்டர் தென் 0, கரெக்டாக? அப்போ இது கிரேட்டர் தென் 0, அப்போ இது கிரேட்டர் தென் -1/4. ஸோ இங்கே மைனஸால் டிவைட் பண்ணியிருக்கலாம், அப்போ வந்து இது லெஸ் தென் மாறிடுமா? -4x இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ இப்போ -4ஆல் டிவைட் பண்ணும்போது மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை டிவைட் பண்ணும்போது இந்த சிம்பிள் மாறிடும். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1/4. -1/4ஓட கம்மியாக இருக்கிற ஃபங்க்ஷன் லிமிட்டு ஏ. ஸோ இது வந்து -1/4
டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இது அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் கம்மியாக இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். 10th ஒன், த சொல்யூஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட். ஓகே, இது ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஒய், ஒய் டிஒய் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் டிஎக்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்புறம் இந்த டிஎக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த ஒய் இங்கே வந்துடும். ஓ, அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம். சாரிம்மா, ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் டிஎக்ஸ். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இதை இன்டகிரேட் பண்ணால் ஒய் ஸ்கொயர், இங்கே இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி. இந்த மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும். இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷனா. ஸோ ஆப்ஷன் சி சர்க்கிள் தான் கரெக்ட் ஆன்சர். ஓ, ஓகே. 10 1 மார்க்ஸ் பார்த்துருக்கோம், 10 MCQ பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கிற 10 கொஷின்ஸ் பார்த்துடலாம். தேங்க்யூ.